வீட்டின் முன்பாக யார் கோலம் போட வேண்டும்? எதற்காக? நமது முன்னோர்கள் வழிவகுத்த பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகள் அனைத்தும் ஆன்மீகத்துடன் தொடர்புடையவையே. ஒரு வீட்டிற்கு அழகை கொடுப்பதாக அந்த வீட்டின் முன்பாக போடும் கோலத்தை யார் எதற்காக போட வேண்டும் என்றும், கோலம் என்றால் என்ன, அதன் சிறப்பு குறித்தும் பார்க்கலாம். தமிழர்கள் பண்பாட்டின் வெளிப்பாடாக கோலம் கருதப்படுகிறது. நல்ல பழக்க வழக்கம், குடும்ப உறவுகள் இருக்குமிடங்களில்தான் கோலம் போடப்படுவது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு இல்லாத வீடுகளில் கண்டிப்பாக அவர்கள் நினைத்தால் கூட கோலம் போட முடியாது. சாதாரணமாக ஒரு வீட்டில் தினமும் கோலம் போடுவதால் அங்கு சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு எந்த தடையும் வராது. தொடர்ந்து பல நன்மைகள் அவர்களை வந்தடையும். கோலம் போடுவதால் சிறு உயிர்களுக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அரிசி மாவால் கோலம் போடுவதை முன்னோர்கள் பழக்கமாக வைத்திருந்தனர். அரிசி மாவு கோலம் போடுவதன் மூலமாக சிறு வயதிலேயே வீட்டில் உள்ள குழந்தைகள் தம்மால் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள முடியும். எறும்பு, பறவை போன்ற சிறு உயிர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சிறு வயதில் இருந்தே கற்றுக்கொள்ள முடிகிறது. மேலும் இவற்றிற்கு உணவு கிடைப்பதால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். மாக்கோலம் போட்டு அதன் மீது சாணி உருண்டையில் பரங்கி பூவை செருகி வைப்பது ஒரு வகை. பூ இல்லாமல் வெறும் சாணி உருண்டை மட்டும் வைப்பது மற்றொரு வகை. அவ்வாறு செய்வதால் முதலில் வீட்டிற்கு அழகு ஏற்படும். இரண்டாவதாக, அந்த வீட்டை சுற்றிலும் உள்ள கண் திருஷ்டிகள், எதிர்மறை எண்ணங்கள் போன்றவை அனைத்தும் தவிடுபொடியாகும். மூன்றாவதாக, கோலத்தின் மீது பூ இருந்தால் அந்த வீட்டில் வயதுக்கு வந்த பெண் திருமணத்திற்கு தயாராக இருப்பதை நாசூக்காக அறிவிக்கும் முறையாகும். இறுதியாக மறுநாள் அதை சுத்தம் செய்து குப்பையில் போடும்போது மாக்கோல மாவும் பூவும் சாணியும் இயற்கை உரமாக ஆகி விளைச்சலை பெருக்குகிறது. கோலம் போடுவதால் பெண்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். கோலமிடும் பெண்ணின் கையெழுத்து மிக அழகாக இருப்பதுடன் கற்பனை திறனும் அதிகரிக்கும். அதுவும் அந்த கோலத்தை வீட்டில் வேலை செய்வதற்கு பல ஆட்கள் இருந்தாலும் வீட்டின் எஜமானியாக இருக்கின்ற பெண்ணே கோலம் போடுவது சிறந்தது. அவ்வாறு வீட்டு தலைவியின் கையால் கோலம் போடுவதால் அந்த வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியேற விரும்புவாள். வீட்டில் சண்டை சச்சரவு எதுவுமின்றி நிம்மதி இருக்கும். கோலத்தை பார்த்து மற்றவர்கள் வியந்தாலும் அதனால் எத்தகைய பாதிப்பும் ஏற்படாது. வீட்டின் முன்பாக மாக்கோலம் போடுவதால் கண் திருஷ்டி போன்ற பாதிப்புகளால் தாக்கம் இருக்காது. இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.